இந்த அர்ச்சனானால ஒரே நல்ல 4000 ரூபாய் செலவு. கொஞ்சம் கூட யோசிக்காம இங்க பொண்ணு பார்க்க வர சொல்லி நல்லா ஏன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டாங்க. கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு ஆ, கண்டாலே கிறுக்கேத்தும் என்னடி உன்னை நீயே பொழுது பாடிட்டு வர்றியா? அப்ப நீங்க புகழ்ந்து பாடுங்க. ம், ஆ, இப்ப அதுக்கு ஒண்ணுதான் குறைச்சல். ஆமா, என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்க? என்ன விஷயம்? எங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். ம், ஏன் என் அம்மா எதுவும் மறுபடியும் ஊருக்கு போறாங்களா என்ன? ம்ஹும். இல்ல. ஏதாச்சும் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டியா என்ன? ஏங்க என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படியா தெரியுது? இந்த மாதிரி ஏதாவது நடந்தா தானே நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அதுவும் இல்லைன்னா சாப்பாட்டு விஷயம் தானே. போதும், இதுக்கு மேல நீங்க ஒன்னும் என்ன டேமேஜ் பண்ண வேண்டாம். சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வரவு செலவு கணக்கு தானே. அப்போ அது இன்னைக்கு வரவு 2 பவுன் தங்க நகைன்னு எழுதிக்கோங்க. என்ன அர்ச்சனா சொல்ற? 2 பவுனா? ஆமா, வாய பொளக்காதீங்க. டன்டடாய். ஹே, என்ன அர்ச்சனா இது? நம்ம நகை, என்னோட நகை. பாத்தீங்களா? இது என்ன நகைன்னு தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுது. ஆனா இததான் அம்மா அப்பவே சந்தியா கிட்ட எடுத்து கொடுத்துட்டாங்களே. இப்ப எப்படி உன் கையில வந்துச்சு? இது நம்ம நகை, அதனால நம்ம கிட்டே வந்துருச்சு. அதான் அர்ச்சனா, எப்படி திருடிட்டு வந்துட்டியா? ஏங்க என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன திருடி மாதிரியா இருக்கு? அப்புறம் இது எப்படி உன் கையில வந்துச்சு? ஆ, இது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், லைட்டா திருட்டு மாதிரி தான். ஆனா திருட்டு இல்ல. சத்தியமா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அடுத்த பஞ்சாயத்து ரெடியா இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நம்ம பொருளை நான் எடுத்துட்டு வந்தா அது எப்படிங்க திருட்டாகும்? அப்ப எடுத்துட்டு வந்துட்ட. இன்னொரு பஞ்சாயத்து கண்டிப்பா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க. சந்தியாவோட பேக்ல நிறைய நகை இருந்துச்சு. ஒரு செகண்ட்ல அப்படியே அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாம்னு தோணுச்சு. இருந்தாலும் உங்களை நினைச்சு பார்த்தனா உங்க மூஞ்சி வேற ரொம்ப பாவமா இருக்கா, அதனால இத மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த நகை திரும்பவும் உன்கிட்ட வந்துச்சுன்னு யாராச்சும் கேட்டா என்ன சொல்லுவ? இது என்னோட நகை தானேன்னு கேட்பேன். அப்படி கேட்டா எங்க அம்மா ஒத்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா உனக்கு? அந்த விளக்கம்லாம் உங்களுக்கும் எனக்கும் தான். அத்தை எங்க என்கிட்ட கேட்க போறாங்க? சந்தியாவை தான் கேட்பாங்க. அது அப்ப பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம். என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? சும்மா பேசி நேரத்தை வீணாக்காம இதை என் கழுத்துல போட்டு விடுங்க. எவ்வளவு அழகா இருக்கு. இத போய் அந்த சந்தியா கிட்ட கொடுத்துட்டாங்க உங்க அம்மா. என் கழுத்து எவ்வளவு அழகா நிறைஞ்சிருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு செல்லம் உனக்கு. என்னங்க அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? இல்லைங்க, பேசலாம் தான் போனேன். அதுக்குள்ள அந்த ஆதி பையன் வந்துட்டான். அவன் வேலை விஷயமா பேசி அம்மா அதில் கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. அதான் சொல்லாமலே வந்துட்டேன். ஏங்க ரொம்ப தள்ளி போட வேண்டாங்க, சொல்லிடுவீங்கல்ல? இல்லைங்க, நான் சொல்லிடுறேன். என்னங்க அவ்வளவு ஆசையா பாக்குறீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்படி இல்லை, சின்ன வயசுல நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த மாதிரி நானும் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போ நான் ரொம்ப நோஞ்சானா இருப்பேன். எந்த போட்டிலையும் கலந்துக்கவே முடியாது. இருந்தாலும் ஆர்வத்துல ஒரு வாட்டி போய் பேர் கொடுத்தேன். இந்த 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்குல்ல, ஆமா, விசில் அடிச்சது வேகமா ஓடுனேன். ஓடும்போது வழியில சின்னதா ஒரு கல் இருந்தது. அது தடுக்கி விட்டு பொத்துன்னு விழுந்து பல்லு குத்தி உதட்டுல இருந்து ஒரே ரத்தம். நான் அழுதுகிட்டே அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன்.
அம்மா தான் மருந்து போட்டு விட்டாங்க. இனிமே இந்த மாதிரி அடிப்படுற விளையாட்டுல எல்லாம் கலந்துக்கவே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா கலந்துக்கவே இல்லைங்க. ஆனா நான் சின்ன பிள்ளையில அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட். துரு 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 துருன்னு இருப்பேன். ஒரே இடத்துல உட்கார்ந்து விளையாடுற எந்த விளையாட்டும் ம்ஹும், எனக்கு பிடிக்காது. ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆ, கபடியில நான் தான் ரைடர், கொக்கோல நான் சேசர். என்ன கண்டு பசங்களே பயப்படுவாங்க. ஆ, ம், யாராச்சும் சண்டைக்கு வந்தாங்க, ஆ. நானும் சரிசமமா சண்டைக்கு போவேன். ஒரு அடி அடிச்சாங்கன்னா திரும்ப ஐயோ. 2 அடி. ம், ம். ஆ. என் உடம்புல எக்கச்சக்கமான காயம் இருக்கும். எல்லாமே சின்ன வயசுல வாங்கின அடிதான். ஓ, உங்க வீட்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? ம்ஹும். எங்க அம்மா ரொம்ப பயப்படுவாங்க தான். நீ விளையாடுறதுனால இந்த கண்ணு காதுல அடிபட்டுருச்சுன்னா பொம்பளை பொண்ணு நீ எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு பயப்படுவாங்க. ஆ, ஆனா எங்க அப்பா தான் அதெல்லாம் எதுவும் சொல்லாத, என் பொண்ணு அவ இஷ்டத்துக்கு வளரட்டும்னு சொல்லிடுவாரு. ம். ஒரு தடவை இப்படிதான் கபடி விளையாடும் போது அடிபட்டு கால்ல பெரிய தழும்பு ஆயிடுச்சு. இது பாருங்க, இங்க பாருங்க. நீங்க சின்ன பிள்ளைல ஆசைப்பட்ட மாதிரி ஜாலியா இருந்திருக்கீங்கல்ல? நான்லாம் எப்பவுமே எங்க அம்மா முடிவுலயே இருந்துட்டேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க சொல்படிதான் நான் நடந்திருக்கேன். ம். நானா எந்த முடிவும் எடுத்ததே கிடையாது. சரி பரவாயில்ல விடுங்க, அம்மா பேச்சு தானே கேட்டீங்க. ஆமா, உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாச்சும் கனவு இருந்துச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. நான் அது இந்த கிரிக்கெட்டை விளையாடும் போது பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்புறம் வாத்தியார் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்குள்ளதான் நம்ம கையில கரண்டி வந்துருச்சு. இதுவே வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சுங்க. ஆனா இன்னைக்கு எங்க குடும்பம் 3 வேளையும் பசி இல்லாம நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்குன்னா அதுக்கு இந்த வேலை தாங்க காரணம். நான் பெருசா படிக்கலையே, ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியலங்கிற வருத்தம்லாம் எனக்கு எதுவும் இல்லைங்க. நான் அந்த அர்த்தத்துல கேட்கல, சும்மா கேட்டேன். அம்மா, நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? உங்க அம்மா அப்பா அதுக்கு என்ன சொன்னாங்க? என்னோட கனவு லட்சியம் எல்லாமே நான் ஐபிஎஸ் ஆகிறது மட்டும்தான். நான் ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த லட்சியம் கனவு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இது சந்தியாவோட வாழ்க்கைடா. அவ எடுக்கிற எந்த முடிவுக்கும் நாம துணையா இருக்கணும், தடையா இருக்கக்கூடாது. இங்க பாரு, நீ ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவை மறந்துடாத. அதை மனசுல வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதணும். ஏங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் தேவையில்லாம உங்க அம்மா அப்பாவை ஞாபகப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். என்னம்மா பண்றீங்க? சரவணனுக்கு கையில அடிபட்டுருச்சுல, அதுக்கு மருந்து போடுறதுக்கு தான். அதான் ஆஸ்பத்திரி போய் கட்டு போட்டு வந்துட்டாங்களே. அதனால என்ன, என் மகனுக்கு என் கையால நான் மருந்து அரைச்சு போடக்கூடாதா? நான் வேணா அரைச்சு தரவாமா? ஒன்னும் தேவையில்ல, நீ உள்ள போய் இட்லிக்கு அரிசி மாவு ஊற வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டு அரை. அந்த ரவுடி பசங்க கூட நடந்த சண்டையில தான் இந்த கட்டை விழுந்து மறுபடியும் காயமாயிடுச்சு. இல்லைன்னா இந்நேரம் இது காஞ்சிருக்கும். பரவாயில்ல விடுங்க, சின்ன காயம் தானே. இருந்தாலும் இது உள்ளங்கையில இருக்கு. இதை வச்சுட்டு நீங்க நிறைய வேலை வேற பாக்குறீங்க. சீக்கிரம் ஆறுனா தானே நல்லது. அதெல்லாம் ஆறிடுங்க. இது என்ன, ஏதோ பரிசு மாதிரியே இருக்கு. அத்தை, ஐயோ அம்மா, போச்சு. ஐயோ. சரவணா, அம்மா, உன் கைக்கு மருந்து அரைச்சேன், அதை போட்டு விடலான்னு வந்தேன். இப்ப எப்படி இருக்கு?
ஆ, இப்பதாம்மா சந்தியா மருந்து போட்டு விட்டாங்க. ம், நான் வேணும்னா தொடச்சி எடுத்துடுறேன், நீங்க போட்டு. வேண்டாம் வேண்டாம், ஏதோ ஒரு மருந்து போட்டாலும் சரிதான் சரவணா. முதல்ல இந்த காய் ஆறணும், எனக்கு அவ்வளவுதான் வேணும். அம்மா, இந்த பரிசை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தாம இருந்தேன். ஆனா அதுக்குள்ள ம்ஹும். வேண்டாம், எதுக்கு என்கிட்ட எல்லாம் சொல்லணும்? எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லல்ல. ஐயோ. பாத்தீங்களா, அத்தை இந்த பரிசை பார்த்துட்டு தான் கோவமா போறாங்க. அப்படியா சொல்றீங்க? அவங்க போனதுலயே தெரியலையா? நான் சொல்றதுக்காக தாங்க போனேன். ஆனா அங்க நிலைமை சரியில்லை, நீங்க வந்துட்டேன். இப்ப அம்மா திடீர்னு நீங்க வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஐயோ, இப்ப இதுக்காகவே அவங்க கோச்சிருப்பாங்க வேற. என்ன விடுங்க, உங்க மேலதான் அவங்களுக்கு கோவம் திரும்பும். உண்மை தெரிஞ்சு சொல்லாம விட்டீங்கன்னு தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி உங்க கூட பேசாம முகத்தை திருப்பிக்கிட்டு வாங்க போங்கன்னு பேசி எவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ ஆமாங்க, அத நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அத்தை உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனாலதான் நீங்க ஒரு தப்பு செய்யும் போது அது அவங்கள ரொம்ப பெருசா பாதிக்குது. நம்மள நம்புறவங்களையே ஏமாத்துறவங்கிற ஒரு வேதனை இருக்கு. இனிமேலாச்சும் அத்தை மனசை காயப்படுத்தாதீங்க. புரியுதுங்க. என்ன கேட்டா அந்த பாராட்டு விழால நான் போய் கலந்துக்காமலே இருந்திருக்கலாம். ஏங்க என்னங்க? போகாம இருந்திருந்தா எனக்கு எந்த இழப்புமே இருந்திருக்காது போல இருக்கு. அங்க போகணுங்கிறதுக்காக நீங்க கைய குத்தி கிழிச்சு காயமாக்கி கட்டி போட்டு இப்போ பரிசா அத்தை பார்த்து எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை? தேவையில்லை நினைச்சா எதுவுமே தேவையில்லைதாங்க. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு படிச்சிருக்கீங்க. அந்த படிப்புக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம், அத கூட வாங்காம இருந்தா அப்புறம் படிப்புக்கு என்னங்க மரியாதை? நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்ட உங்க அப்பா அம்மாவோட ஆசைக்கு அப்புறம் என்னங்க மரியாதை? என் அம்மா அப்பாவோட ஆசை நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிறது தான். இதை இவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையவே மாட்டேங்குது. சரவண இப்போ ஆளே தலைகீழா மாறி போயிருக்காங்க. நீங்க அதை கவனிச்சீங்களா? அத பத்தி விசாரிச்சீங்களா? அப்படியா சொல்ற? எனக்கு ஒண்ணு தெரியலையே. ஆமாங்க, அவன் என்னைக்காச்சும் என்கிட்ட பொய் சொல்லிருக்கானா? ஏதாச்சும் மாத்தி பேசிருக்கானா? ஆனா இப்போ அடிக்கடி ரொம்ப பொய் சொல்லிட்டு இருக்கான். அம்மாங்கிற பயமும் பாசமும் சுத்தமா இல்லாம போச்சு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல. சந்தியா காலேஜ்லயே 3வது மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கால, அதுக்காக அவளுக்கு ஏதோ பாராட்டு விழா நடத்தணும்னு காலேஜ்ல இருந்து ஒருத்தர் வீடு தேடி வந்து சொன்னாருல்ல. ஆமா, அவளோட காலேஜ் பிரின்சிபால் வந்தாரு. அதுக்கப்புறம் அத பத்தி மூச்சு பேச்சே இல்ல. ஆனா இப்ப அவங்க ரூம்ல திடீர்னு ஒரு பரிசு பொருள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அது எப்படிங்க வந்துச்சு? சந்தியா காலேஜுக்கு போய் மேடை ஏறி பரிசு வாங்குறதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதை என்கிட்டயே மறைச்சு வேணும்னே கையில காயத்தை ஏற்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த பாராட்டு விழாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இப்போ திடீர்னு நான் அவன் ரூம்ல இருக்கிற அந்த பரிசு பொருளை பார்த்ததும் நான் சொல்லணும்னு தான் நினைச்சம்மான்னு சும்மா ஏதேதோ சொல்றாங்க. ஏங்க அவன் இப்படி மாறி போயிட்டான்? ஏன்னா சந்தியாவுக்கு பரிசு தராங்களாம், கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு கேட்டா நீ ஒத்துப்பியா? அதனாலதான் அவன் சொல்லாம போயிருக்கான். நீங்களும் இப்படி புரியாமையே பேசிட்டு இருக்கீங்களேங்க. சந்தியா படிச்சிருக்கிறது சரி, அது பிரச்சனையே இல்ல.
படிக்காத நம்ம சரவணனுக்கு படிச்ச பொண்டாட்டியா வந்தா, அதுவும் பொய் சொல்லி வந்ததுதான் எனக்கு பிரச்சனை. மத்தபடி அவ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா, அதுக்கு பரிசு கொடுக்கறாங்கன்னா அத போய் வாங்கிட்டு வரட்டும். அதுல எனக்கு என்ன வந்துச்சு? அடடே, கல்லுக்குள்ளீரும் காரா போண்டாக்குள்ள இனிப்பா. இந்த வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும், முன்னேறணும் நினைச்சுதாங்க நான் கஷ்டப்படுறேன். ஆனா இந்த ஆதி என்னடான்னா, அவனுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த என்னமோ எதிரி கிட்ட சொல்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னான். அம்மா, நான் வேலைக்காக போறேன்னு ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா? சரவண அந்த பரிசு விஷயத்தையே என்கிட்ட மறைச்சிட்டான். ஏங்க நம்ம பசங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க? சரி விடு சிவகாமி, எல்லாம் நாளாக நாளாக சரியாயிடும். சரி, ஆதிய கூட விடுங்க. எனக்கு சரவணையே இப்படி நடந்துக்கிறான்னு நினைச்சுதான் வருத்தம். சின்ன வயசுல இருந்தே அவன் எதுக்குமே என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான். அவனுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்காம எனக்கு அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு யோசிச்சு செஞ்சுட்டு இருந்த புள்ள. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு பிடிக்கலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கட்டிக்க போற பொண்ணுக்காக வாங்கின செயினை தூக்கி போட பார்த்தான். ஆனா அவன் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உண்மை எல்லாத்தையும் மறைக்கிறான். அப்படின்னா என்னங்க? சரவணனுக்கு என்னை விட சந்தியாதான் முக்கியமா போயிட்டா. நீ ஏன் அதை எதிரும் புதிருமா பாக்குற? ஒரு ஆம்பளைக்கு பெத்த அம்மாவும் முக்கியம், கட்டின பொண்டாட்டியும் முக்கியம். நான் சந்தியாவுக்கு 3 மாசம் பரீட்சை வச்சது கூட அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லங்க, நம்ம சரவணனுக்கு அவ நல்ல பொண்டாட்டியா இருக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கு எப்பவும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் தாங்க முக்கியம். இது ஏங்க சரவணனுக்கு புரிய மாட்டேங்குது? அவன் ஏன் இப்படி மாறிட்டான்? சரி விடு சிவகாமி, நீ இதையே நினைச்சு புலம்பாம அடுத்து தூங்கு, பாத்துக்கலாம். நீங்க தூங்குங்க, எனக்கு தூக்கம் வரல. மா, என்னப்பா இங்க எதுக்கு வந்த? மிளகா நெடி ஏறும், போ அந்த பக்கமா போ. மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஏம்மா, இப்பெல்லாம் சரவணன் ரொம்ப மாறிட்டான்லம்மா. முன்னாடிலாம் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் பண்ணுவான். ஆனால் இப்போ எதையுமே அவன் சொல்றது இல்லையேம்மா. முக்கியமாக கல்யாணத்துக்கு பிறகுதான் அவனுக்குள்ள இந்த மாற்றமேம்மா. எனக்கு என்னமோ இதெல்லாம் அவனா பண்ற மாதிரி தெரியலம்மா. அவன் அப்படி குணமே கிடையாதே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா சரவணன் எப்படி துடிச்சு போவான்னு எங்க எல்லாருக்குமே தெரியுமா. அப்படி இருந்தும் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை கொண்டு போய் வச்ச அண்ணிய அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கலம்மா. சப்போர்ட் பண்ணி தான் பேசினான். அதே போல ஊருக்கு மாமியார் மருமக போட்டிக்கு போனப்ப கூட உங்களுக்கு ஆதரவா இல்லாம அன்னிக்கு ஆதரவா அங்கே இருந்துட்டான். மொத்தத்துல சரவண வேறாளா மாறிட்டாமா. இது எல்லாத்துக்கும் காரணம் சந்தியா அண்ணி தான். அவங்க சொல்லி கொடுத்துதான் இவன் இந்த மாதிரி மாறி இருக்கான். இல்லைன்னா சரவண இப்படிலாம் நினைக்கிறவனே கிடையாதுமா. சந்தியா நீங்க இருக்கிற வரைக்கும் சரவண உங்க பேச்ச கேட்க மாட்டாமா. அவங்கிட்ட இருந்து அண்ணியை பிரிக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி அண்ணி தான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கணும். நான் அந்த வேலையை பார்க்கறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிறேன். என் ஃப்ரெண்டோட அப்பா போலீஸ்ல தான் இருக்காரு. அவரை வச்சு மேல்மட்டம் வரைக்கும் விசாரிச்சு சந்தியா அண்ணி தான் உங்களை மாட்டி விட்டாங்கங்கிறத நான் நிரூபிக்கிறேமா. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? சரவணனை பத்தி பேசுறதுக்கோ சந்தியாவை பத்தி பேசுறதுக்கோ உனக்கு எந்த அருகதையும் இல்ல. கூட பிறந்த அண்ணனை பத்தி இப்படி அசிங்கமா வந்து கோழி சொல்றியே, வெக்கமா இல்லையாடா உனக்கு? பசங்கன்னா பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போவாங்கன்னு பேரு. நீ என்னடா இப்படி இருக்க? அதுவும் சரவணனை பத்தி இப்படி என்கிட்டயே வந்து சொல்ற. அவன் இல்லனா நீ ஜவுளி கடை வச்சிருப்பியா? இல்ல 4 காசு தான் நீ சம்பாதிச்சிருப்பியா? இந்த குடும்பத்துக்காக ஒவ்வொரு நிமிஷமும் உழைக்கிற மாமன்.
அவனை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? இல்லம்மா, நான் தப்பா பேசல. உங்களை மதிக்கலன்னு தான். அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ அவனை மதிச்சு நடக்கிறதுக்கு கத்துக்கோ. என்னைக்காச்சும் உன்னை பத்தி அவன் ஒரு வார்த்தை தப்பா சொல்லிருப்பானா? மனசுல அப்படியெல்லாம் நினைச்சிருப்பானா? குடும்ப செலவுக்கு பணம் கொடுறான்னு கேட்டா 1 மாசம் இல்லைன்னா 2 மாசம் தர. அது எதை பத்தியுமே கவலைப்படாம எல்லா செலவையும் சரவணன் தானே இங்க பாத்துட்டு இருக்கான். ஏன் இந்த விஷயத்துல சந்தியாவை கூட நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். குடோனுக்கு தீய வச்சு எரிச்சிட்டு நாடகம் ஆடினாலே உன் பொண்டாட்டி அர்ச்சனா, அந்த பிரச்சனையில கூட நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு தன்னோட அப்பா தான் பேர்ல போட்டு வச்சிருந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க நினைச்சா சந்தியா. இந்த வீட்டை அம்போன்னு விட்டுட்டு நீங்க 2 பேரும் கிளம்பி சினிமாவுக்கு போனீங்களே, அப்ப கூட உங்களை விட்டு கொடுக்காம தான் அவ நடந்துக்கிட்டா. நான் சந்தியா மேல கோபத்தோட இருந்தா அதுக்கு காரணம் வேற. உனக்கு என்ன வந்துச்சு? நீயும் அர்ச்சனாவும் அவ மேல எதுக்கு வெறுப்போட இருக்கீங்க இப்போ? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. அர்ச்சனாவுக்கும் புத்திமதி சொல்லி அவளையும் திருத்துற வழிய பாரு. போ. போங்கறல.